Hallelujah. Praise the Lord. 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 தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு 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 நன்றியோடு. அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவரின் சங்கீதமானவர் வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்று வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள ஏயுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவரின் சங்கீதமானவர் துதிகளின் மத்தியினில் வாசம் செய்யும் துதகணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியினில் வாசம் செய்யும் துதகணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவரின் சங்கீதமானவர் வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை
வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்று, வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் குடும்ப சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாய், அப்பா, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை கூட்டி சேர்த்து உமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே பொறுப்படுத்தி அந்த வேடப்பாடு வகுப்பை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை நீக்குவீராக. தடைப்பட்ட தமது பிள்ளைகளை துரிதமாய் வேகமாய் கூட்டி சேர்ப்பீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். எங்களோடு கூட பேசும். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை எங்களுக்கு கற்றுத்தந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே நாம் எவ்விதமாய் இந்த பூமியிலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய விசுவாசத்திலுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் தெரியாமல் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான காரியங்கள்
ஏற்கனவே தம்முடைய தாசர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதான அந்த வார்த்தைகளை, வசனங்களை, அந்த சத்தியத்தை இந்த நாட்களிலும் அவர் நமக்கு நினைப்பூட்டி நாம் கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். அதற்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட முழுமையாக இடைப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இது ஏதோ ஒரு நாளிலே நடந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மறுரூப அனுபவத்திலே வளர வேண்டும். அதற்கு நம்முடைய மனம் நித்தமும் புதிதான, ஒவ்வொரு நாளும் பிறந்த குழந்தையை போல், அன்றைக்கு தான் பிறந்த குழந்தையை போல அந்த மனம் புதிதாகணும். அப்படி புதிதாகி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறிவதிலே நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே அது மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி, அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் முதல் வரியிலே. அதற்கு நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதற்காக நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம். இன்னும் சில பேர் பிரபஞ்சம்னு சொன்னால் இன்னும் நிறைய எல்லாவற்றையும் சேர்த்தும் சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் இல்லை, விஞ்ஞானிகள் கணித்திருப்பதை போல சூரிய குடும்பத்திலே பல கோள்கள் இருந்தாலும் மனுஷர்கள் நாம் வாசம் செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு இடம் இந்த பூமி தான் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் அவைகளிலே போய் மனுஷர்கள் வாசம் செய்வதற்கு ஏதுவான எந்த சூழலும் இல்லை. அதற்காக உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு பல கோடி லட்ச கோடி ரூபாய்களை, மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் ரூபாய்களை அவர்கள் செலவழித்து எத்தனை ராக்கெட் அனுப்பினாலும், எத்தனை விண்கலத்தை அனுப்பினாலும், எத்தனை விதமான கோள்களை அவர்கள் செயற்கை கோள்களை அனுப்பினாலும் இதுவரையிலும் அவர்களால் என்ன செய்ய முடியலை? மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியலை. மாறாக அவர்களே சொல்லுகிறார்கள், நாம் ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிறது நிறைய, இங்கே எப்படி நம்ம குப்பையை குவிச்சு வச்சுருக்கோமோ பூமியில், அதே போல் வானமண்டலத்திலும் எப்படி இருக்கா நிறைய குப்பைகள். இவங்க அனுப்பினதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு? குப்பைகளாய் மாறிவிட்டது. எத்தனையோ கோடி, மில்லியன் ட்ரில்லியன் சொல்கிறாங்க. அத்தனை பணத்தின் அந்த காரியங்கள் அங்கே அநேக குப்பைகளாய் மாறி அது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போது மனுஷன் இந்த பூமியை மாத்திரம் குப்பையாக்கவில்லை, அண்டங்களையும் அந்த வானமண்டலங்களையும் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குப்பையாக்கி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். குப்பையாக்கி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்று சொன்னாலும் தேவனுடைய காரியங்களை மிஞ்சி செய்வதற்கு அவர்களால் ஒன்றும் கூடாது. ஆமென். ஆகவே நமக்கு சொல்லப்படுவது இது ஒன்று தான். நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே அதற்குன்னு ஒரு டிசைன் இருக்கிறது.
அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்றது, அதுக்குன்னு ஒரு வேஷம் இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு வேஷம் இருக்கிறது. இப்போ சிங்கத்தை எடுத்துக்கிட்டா சிங்க வேஷம் போடணுன்னா நம்ம அது மாதிரி என்ன செய்கிறோம், ஏதாவது உருவாக்கி சிங்க வேஷம் போடுறோம். புலி வேஷம் போடுவோம். அது ஒரு டான்ஸே இருக்குது. புலி வேஷம் ஆடுறது எப்போ ஆடுவாங்க, இந்த பொங்கல் டைமில், இந்த போகி டைமில் என்ன செய்வாங்க, மனுஷர்களே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு புலி மாதிரி பின்னால் வாலெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் டான்ஸ் ஆடி என்ன செய்வாங்க, தண்டல் செய்வாங்க, பணம் வசூல் பண்ணுவாங்க. ஆனால் புலி ஆகிவிட முடியாது, அது வேஷம். அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வேஷம் இருக்கிறது. ஆரம்பத்திலே தேவன் இந்த பிரபஞ்சத்தை மனுஷனுக்காக உருவாக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்புறம் கீழே என்ன வருது, பூமியானது எப்படி இருந்ததா, வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல்ல இருக்கிற அந்த வசனங்களை வாசிங்க. சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதும். பூமியானது எப்படி இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஒழுங்கின்மைனா என்ன அர்த்தம், இப்போ நம்ம பார்க்குற பூமி எப்படி தான் இருக்குது, நம்ம வெளி தோற்றத்தில் பார்த்தா நம்ம விஞ்ஞானத்துலலாம் சொல்லி பூமி உருண்டை தான். ஆனால் அந்த உருண்டையான பூமி எப்படி இருக்குது, நம்ம அப்படி சுழட்டி விட்டால் பந்து மாதிரி முழுன்னு அப்படி அப்படி ஒரு மாதிரி இல்லை. இப்போ நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் எத்தனை மலைகள், எத்தனை குகைகள், அந்த மலைகள்லாம் குடஞ்சி குகையை உண்டு பண்ணி நம்ம ஜிகு ஜிகு ஜிகுன்னு ரயிலில் என்ன செய்கிறோம், ஊருக்கெல்லாம் போகிறோம் இல்லையா. இப்போ இந்த மழை நேரத்தில் நிறைய இடத்துல நிலச்சரிவுகள், மலைச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நிறைய இடத்துல எப்படி அந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது, எப்படி அந்த மலைகள் எல்லாம் உருண்டு வருகிறது என்று அவங்களால அந்த ரீசனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒன்று. அப்போ இங்கே நாம் தேவன் சொல்லக்கூடியது ஆவியானவர், இந்த நம்ம மறுரூபம் ஆகணும்னு சொன்னால் முதல்ல நாம் என்ன செய்யணுமா, இந்த பூமிக்குரிய, இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை களைய வேண்டும். பாருங்க, பூமி தேவன் தான் உருவாக்கினார். ஆனால் அது எப்படி இருந்ததா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ அந்த ஒழுங்கினமாய் இருந்த பூமியில தான் முதல் ஆதாமை உருவாக்கி தேவன் என்ன செய்தார், அந்த பூமியை பண்படுத்தும்படியாக ஆதியாகமத்தில் அடுத்த அதிகாரங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. ஆதாமை என்ன செய்தார், பண்படுத்தும்படியாக பூமியை பண்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மனுஷனுக்கு, அதுவும் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு, நம்மை போன்ற மனுஷன் அல்ல. அன்றைக்கு அவர் எப்படி இருந்தார், தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்ட, தேவ மகிமையை அடைந்த, தேவனை நேருக்கு நேர் தரிசிக்கிற, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற தேவ மனுஷனாய், தேவனை பிரதிபலிக்கக்கூடிய மனுஷனாய் இருந்தார். அந்த மனுஷனுக்குள்ளே தேவ ஆவிதான் இருந்தார், தேவ ஆத்மா தான் இருந்தது, தேவனின் ஜீவன் தான் இருந்தது. ஆனால் சரீரம் மாத்திரம் இந்த பூமியின் தன்மையோடு கூட தேவன் உருவாக்கின, மனுஷனுக்காய் உண்டாக்கின அந்த பூமியின் தன்மையோடு கூட அது ஒத்து இருந்தது. அப்ப அந்த பூமியை தான், எந்த பூமியிலிருந்து மனுஷனை உருவாக்கினாரோ அந்த பூமியை தான் என்ன செய்ய சொல்றார், அவரு பண்படுத்த சொல்றார். பண்படுத்துறதுனா என்ன அர்த்தம், பண்படுத்துறதுனா என்ன அர்த்தம், சீர்படுத்தணும். சீர்படுத்துறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படி நம்ம கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் அதை ஏதோ ஒரு விதத்தில் அது ஒழுங்கின்மையாக இருக்கிறது, ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ என்ன ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கேட்போம் இல்லையா.
அந்த மாதிரி பூமி முதல்ல எப்படி தான் இருந்துச்சா? ஒழுங்கில்லாமல். ஏன் அந்த ஒழுங்கில்லாமல்? தேவன் தானே உருவாக்கினார். அப்புறம் எப்படி அது ஒழுங்கில்லாமல் மாறினது என்று பார்த்தால், நாம் இந்த எரேமியா 18வது அதிகாரம், எரேமியா 18வது அதிகாரத்தில் எரேமியாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு குயவன் வீட்டிற்கு அனுப்புகிறார். 18வது அதிகாரம் முதல்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம். 1, 2, 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, எரேமியா ஒரு கர்த்தருடைய மனுஷன், தீர்க்கதரிசி. அவருக்கு ஒரு பைபிள் ஸ்டடியை கர்த்தர் கொடுக்கிறார். அன்னைக்கெல்லாம் நேரடியாக கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? தேவ மனுஷர்களோடு இன்றைக்கும் அப்படி கொடுக்கின்றார். நாம் அதை பெற்றுக்கொண்டு நாம் இப்போ அதை தியானிக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாயிற்று, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். எங்கே இப்போ சொல்கிறாரு? ஏன் இருக்கிற இடத்துல இருந்தே தேவனுக்கு வார்த்தையை தெரிவிக்க முடியாதா? முடியும். ஆனால் அவர் ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை ஊழியக்காரர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கிறார். ஊழியம் என்பது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். விசுவாச வாழ்க்கை என்பதும் வெறும் தியரி அல்ல, அது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய சில காரியங்கள். எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிக்கல்லாம் யாருக்கு ஜாஸ்தி இருக்கும்? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும் இல்லையா? மற்ற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அவ்வளோவா ப்ராக்டிக்கலு இருக்காது. ஆனால் தேவன் பாருங்களேன், அன்றைக்கி எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக நம்மளே எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறாரு. எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் பார்க்கிறார். எல்லாவற்றையும் நாம் ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக அல்ல, அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ அங்கே போக சொல்கிறாரு. எரேமியா அங்கே போகிறார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். என்ன செய்துட்டு இருந்தாங்க? திரிகை என்ன தெரியுமா? தெரியாது. பானை சட்டி செய்கிறத பார்த்துருக்கீங்களா? அது வச்சு அந்த மண்ணை வச்சு சுற்றுறான் பாரு, அதுதான் என்னது? திரிகை. அந்த நடுவில் மண்ணை வச்சுட்டு அந்த வீல் மாதிரி இருக்கும். அது என்ன செய்வாங்க? சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நல்ல பிசைந்த நல்ல பக்குவப்பட்ட அந்த களிமண்ணை அதில் வைத்து, அதற்கப்புறம் தங்களுடைய சிந்தனையில் சட்டி செய்யணுமா, பானை செய்யணுமா, கூஜா செய்யணுமா, இல்லை வேறு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர்கள் மனதில் உள்ள அந்த காரியத்தை அப்படியே வடிவமைப்பார்கள். இப்போ பாருங்கள், குயவனுடைய வேலை எவ்வளோ நல்ல வேலைன்னு பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் குயவன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த குயவனுக்குள்ளே இருக்கிறது தான் வடிவமைப்பு தான் வெளியே வருகிறது. பானை சட்டி நம்ம பார்க்குறோம், தட்டி பார்க்குறோம், வடி வரியாக இருக்குதா, இங்கே அழகாக இருக்கா, இங்கே அழகாக இருக்கா, இங்கே நல்லா இருக்கா அப்படின்னு மேலே இது எப்படி இவ்வளோ அழகாக செஞ்சாங்க, இது எப்படி இவ்வளோ அழகாக செஞ்சாங்கலாம் நம்ம பார்க்குறோம். எல்லாம் அவர்களுடைய மனதின் பிரதிபலிப்பு. ஆமென். அந்த மனதின் பிரதிபலிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதனால தான் அங்கே அனுப்புகிறார். உனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குப்பா, ஆகவே நீ எங்கே தான் போன இப்போ இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு? ஃபீல்டில் போ. அந்த எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துக்கு அனுப்புகிறார், ஃபீல்டு ஒர்க்குக்கு அனுப்புகிறார். அங்கே போயிட்டு கற்றுக்க அப்படின்னு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அவனும் போயிட்டு வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டு இருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. எப்படி? குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் என்னாச்சா? கெட்டு போச்சு. அதாவது அவன் ஒரே உதாரணம் எடுத்துக்கினா, ஒரு அழகான ஒரு கூஜா செய்யறதுக்காக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு அழகான ஒரு ராஜாவுக்காக ஒரு கூஜா செய்கிறான்னு வைங்களேன். அப்போல்லாம் அது ரொம்ப ஃபேமஸ்
இல்லையா? தண்ணி வைக்கிறதுக்குன்னு அழகாக டிசைனு, அதுக்கு வாய்க்கு ஒரு டிசைனு, அது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, செய்வாங்க. அது பெரிய பெரியவங்க வீட்டிலலாம் அப்போ என்ன எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கூஜாக்கள் அதெல்லாம் ரொம்ப அலங்கார பொருள். அன்னைக்கெல்லாம் அலங்கார பொருள் அதுதான். மண் சட்டி பானையில் செய்யக்கூடிய, மண் பானத்தில் மண்ணில் செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள் அன்றைக்கு அதில் கலரெல்லாம் அடித்து அது என்ன செய்வாங்க, அதை வீட்டில் நல்ல இடத்துல வைப்பாங்க. கூஜாலாம் வைக்கிற இடம் பார்த்தா நல்ல இடமா இருக்கும். அப்படி அவன் ஒரு டிசைனில் ஒரு பொருளை அவன் நினைத்து அந்த திரிகையில் வைத்து வணைந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய, மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அது வராமல் என்ன ஆகுறது, அவன் கையை வச்சு வணைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே, அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிட்டான், கெட்டு போயிட்டு. அப்படின்னா என்ன, இப்போ அந்த மண் கூஜாவாக வரமாட்டேங்குது. அந்த மண் என்ன வரமாட்டேங்குது, கூஜாவாக வரமாட்டேங்குது. அப்பொழுது அவன் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். என்னாச்சு, இப்போ கூஜாவா நினச்சி வணைஞ்சான்னு வைங்களேன், உருவாக்க நினைத்தான். ஆனால் இப்போ அது என்னாச்சு, கூஜாவா வரமாட்டேங்குது. இப்போ ராஜாவுக்கு கூஜா வேணும், ஆனால் அது ராஜாவுக்கு ஏற்ற கூஜாவாக வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்கிறான், இப்போது அதை தூக்கி வெளியே போடலை, அதை தூக்கி அந்த மண்ணை எடுத்து வெளியே போடலை, மறுபடியும் தன் பார்வைக்கு சரி இதை விட இன்னும் மேலான வேற ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ ஒன்று கெட்டு போச்சுன்னு சொன்னால் அதை விட நல்லது செய்யணும்னு நினைப்போமா, அதை விட கெட்டது செய்யணும்னு நினைப்போமா? அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா, சரி இதுதான் சரியாக வரல, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா. இப்போ நம்ம ஸ்கூலில் கூட பிள்ளைங்க படிக்கும் போது அவங்க நோட்ஸ் எழுதி அனுப்பாங்க, கையெழுத்து ஒழுங்காக இல்லைன்னா கையெழுத்து சரியா இல்லை, கையெழுத்து ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்போ நாமெல்லாம் படிக்கும்போது 2 வரி நோட்டு 4 வரி நோட்டெல்லாம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2 லைன் நோட்டு, 2 லைன் நோட்டு, 4 லைன் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது. அந்த 2 லைன் நோட்டில் 2 லைன் நோட்டில் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 4 லைன் நோட்டில் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு? அது ப்ராக்டிஸ். அப்போ இங்கே இவன் வணைகின்றான். இப்போ டீச்சர் சொல்லுவாங்க ஒழுங்காக அவங்க எழுதி கொடுத்தபடியே எழுதலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. மறுபடியும் என்ன செய்வாங்க, இம்போசிஷன் கொடுத்து இன்னும் 1 பேஜ் கொடுக்குறது 2 பேஜ் கொடுப்பாங்க. இம்போசிஷன் போயிட்டு நாளைக்கு மறுபடியும் இதை எழுதிட்டு வாங்க. திரும்பி எழுதலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸுக்கு சொல்லி அனுப்பாங்க ஒழுங்காக எழுத வைங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே எழுதி அனுப்பிடுவாங்க, டீச்சரை ஏமாற்றலாம். ஆனால் இங்கே நம்ம மாஸ்டர் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்போ இங்கே பார்க்குறோம், அவன் வணைகின்றான், ராஜாவுக்கு ஏற்ற ஒரு விலை, அதிலே அன்றைக்கு அது விலை மதிப்புள்ள ஒரு பொருள், அதை அவன் வணைகின்றான். ஆனால் வணையும் போது அது கூஜான்னு எழுதலை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏன்னா அப்புறம் நாளைக்கு அப்படி எழுதியிருக்கா, நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு நல்ல காரியத்தை, அப்போ இதை தீர்க்கதரிசி பார்க்குறார். அவன் நல்லா வணையக்கூடியவன், யாரு, அந்த குயவன் நல்லா செய்யக்கூடியவன். அப்படி நல்லா செய்யக்கூடியவன் கையில் இருக்கும்போதே அது கெட்டு போயிட்டு. நல்லா செய்கிறவன் கையில் இருக்கும் பொழுது அவன் எக்ஸ்பர்ட், அதில் நல்லா செய்கிறவன் நிறைய அந்த மாதிரி செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் இப்போ இது மக்கார் பண்ணுது. அவனுடைய அந்த எண்ணத்திற்கும் சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அதை பிரதிபலிப்பதற்கும் அது ஒத்துழைக்க மாட்டேன்து. அப்போ பார்க்குறான், சரி இது இப்படி சரி வரல, சரி இதை விட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டிசைனில், இல்லை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இதை பண்ணலாம், இன்னும் கனத்துக்குரியதாய் பண்ணலாம், அப்படிதான் ஒருத்தன் நினைப்பானே தவிர அதை விட சரி மட்டமானதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டார். நம் தேவன் ஒரு காலம் நம்ம அப்படி நினைக்கிற தேவன் அல்ல. ஆமென். நம்முடைய தேவன் எப்பவுமே நம்மளை உயர்வாய் நினைக்கிற தேவன். இந்த பூமியில் எத்தனையோ தெய்வங்கள் தேவர்கள் என்று சொல்லிக்கொள்வர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாம் மனுஷனை தங்களுக்கு ஈக்குவலாக அவங்க என்ன செய்யலை, மேன்மைப்படுத்தலை, அவங்கெல்லாம் கனப்படுத்தலை, இல்லையா, கனப்படுத்தலை. தங்களுக்கு ஈக்குவலாக எந்த தெய்வமும் ஒரு மனுஷனை
தனக்கு ஈக்குவலாக வரணும்னு நினைக்கவும் இல்லை, அந்த சிந்தை கூட கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் என்ன நினைக்கிறார்னா, அவரை போலவே நாம் இருக்கணும்னு நினைக்கிற நம்முடைய தேவனை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அதனால்தான் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? உலக ரட்சகர் என்று அவருக்கு பெயர் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாத்திரமாக வனைந்தான். அதே மண்ணு தான், அதே கெட்டு போன மண்ணு தான், அதே மண்ணு தான், தூக்கி போட்டுறல. இப்போ நாம் கூட நாமளும் மண்ணு தான், நம்மளையும் அப்படி தான் உருவாக்குனாரு. இப்போ கெட்டு போனோம், தூக்கி போட்டாரா? ஆதாம அப்போ அழிக்கணும்னா அழிச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு நீ என் பேச்சை கேட்கல, வந்து விசாரிக்கிறார் இல்லையா? ஆதாம விசாரிக்கிறார், ஏவாளையும் விசாரிக்கிறார், சர்பத்தை விசாரிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அதற்கு விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லை, அதற்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான். அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் விசாரணை. அவருடைய பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாத, கீழ்ப்படியாத, விழுந்து போன பிசாசுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? விசாரணையே கிடையாது. அவங்ககிட்ட எந்த விதமான காரியமும் அவனுக்கு என்ன? டைரக்டா அவனுக்கு நியாய தீர்ப்பு தான். இங்க பார்க்கலாம், ஆதாமை விசாரித்தார் முதலாவதாக. ஏன்னால் அவன் தான் உருவாக்கப்பட்டவன் அல்லவா முதலாவது. அதனால் அவனை தான் கூப்பிட்றார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? நான் ஒரு நாள் உனக்கு அந்த வார்த்தையே சொல்லலையப்பா. எப்படி? நல்லா கவனிங்க, தேவன் சில வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தைகள் நிறைய வார்த்தை பிசாசின் வார்த்தைகள். புரியுதுங்களா? தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தையே இல்லை. இப்போ இந்த நிர்வாணின்ற அந்த வார்த்தை தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தை இல்லை. அதுக்கு முன்னால் அவங்க எப்படி தான் இருந்தாங்க? நிர்வாணமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, அது அவங்களுக்கு தெரியாது. போன வாரம் நம்ம ஆராதனா நனைஞ்சிட்டு வந்தா, எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு காய போட்டோம். அவன் எப்படி இருந்தா? சட்டி மாத்திரம் போட்டிருந்தா. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த ஐயோ இப்படி இங்கே வந்து இப்படி நம்மளை எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு வெக்க இருந்துச்சா? இல்லை. ஏன்னா அது பிள்ளை, ஏன்னா அது என்ன, அதுக்கு அது என்னன்னு தெரியாது. நிர்வாணம்னா என்னன்னு தெரியாது. அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயது இருக்கிறது இல்லையா? அது தன்னால தெரிஞ்சுக்கும். நாம சொல்ற வேண்டிய விஷயம் இருக்காது, அது தன்னால தெரிஞ்சுக்கும். ஆனால் இந்த வார்த்தை, நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை ஆதாமிடத்திலிருந்து வருவதற்கு காரணம், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அல்ல, அது பிசாசின் தந்திரத்தினால் உண்டான வார்த்தை. அதுவும் நேரடியாக அவன் வஞ்சிக்கப்படலை, மறைமுகமாக தான் வஞ்சிக்கப்பட்டான். அதுவும் தேவனுக்கு தெரியும். நேரடியாக பிசாசு அவங்ககிட்ட வந்து மோதலை, மறைமுகத்தான் மோதினான். ஆனாலும் முதல் விசாரணை யாருக்கு? யாரை முதல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, யாரை சிருஷ்டித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு தான் முதல் விசாரணை. முதல் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு தான், முதல் விசாரணையும் அவங்களுக்கு தான். ஆமென். அப்ப விசாரிக்கிறார். ஆதாம் என்ன சொல்லணும்? ஏன்னா ஆதாமுக்கு தான், அப்ப ஏவாள் இல்லை, ஆதாமுக்கு தான் கட்டளை கொடுத்தார். இப்ப இதுல இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், இந்த ஒரு பழத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாதுன்னு ஆதாமுக்கு தான் கட்டளை கொடுத்தார். அப்ப ஏவாள் உள்ள இருந்தாங்க. எங்க உள்ள? ரூம்ல இருந்தாங்க. எந்த ரூம்ல? அறையில. அதுக்கு ஒரு இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அறைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ரூமுன்னு சொல்றோம், ரூமையும் அறைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய அறையிலே அந்த விலா எலும்பை எடுத்து தான் ஏவாளை உண்டாக்கினார். அப்ப நிச்சயமா இவர் சொல்லி இருக்கணும் இல்லையா? சொல்லி இருப்பார் இல்லையா? எல்லாம் செய்யலாம், எல்லாத்தையும் என்ன
சாப்பிடலாம், ஆனால் இதை ஒன்று மாத்திரம் கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா கேட்டிருக்கணும்ல, எப்பவுமே அது அது அப்படித்தான், அன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். அதை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, அவங்க தான் அப்படி செஞ்சாங்க, இவர் ஏன் சாப்பிட்டார் கேள்வி வரல. அன்னைக்கும் வந்தது, இன்னைக்கும் வருகிறது. இதையெல்லாம் ஒன்றும் அன்னைக்கு தேவன் அதை டீல் பண்ண விதம் வேற மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றுமே அவங்கக்கிட்ட சொல்லலை. மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டதுனால கிடைத்தது சாபம் மட்டும்தான். எப்படி பழி போடுறது ஈஸி, பேசுறது ஈஸி. அவர் சொல்லிட்டு நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் அதை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். எப்போ சரி, ஸ்திரீ தான் கொடுத்தா, ஆனால் உனக்கு நான் கட்டளை கொடுத்தேன் இல்லையா, அதை புசிக்காதேன்னு உனக்கு கட்டளை கொடுத்தேன் இல்லையா, அப்போ ஸ்திரீ கொடுத்தால்னு நீ புசித்தேன்னு சொன்னா அது ராங், அது சரியானது அல்ல. ஆகவே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம். அடுத்து சரி, அந்த அம்மாவையும் விசாரிக்கணும்ல. இப்போ பழியத்துக்கு அம்மா மேலே போட்டார் இல்லையா, அதனால அங்கேயும் விசாரிக்கணும்ல. அங்கே விசாரிக்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, சர்வம் என்னை வஞ்சித்தது. அப்போ ஆண்டவர் கேட்டிருக்கணும் கண்டிப்பா, நான் உன்னை சர்பத்து கூட இருக்க படைச்சேன்னா, ஆதாம் கூட இருக்க படைச்சேன்னா. எப்படி, யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருக்கணும், நீ ஏன் அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்த? இருக்கு இல்லையா, நிறைய இதில் விஷயங்கள் மறைந்து இருக்கு இல்லையா. ஆனால் தேவன் ஒன்றும் கேட்கல. கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கன்னு தெரியும். அப்போ பாருங்க, பிசாசு உள்ள புகுந்த உடனே, பிசாசின் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்த உடனே வார்த்தைகள் மாறுகிறது. தேவனிடத்திலேயே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறோம். தேவனிடத்திலேயே அப்படி பேசுவோம்னா மனுஷங்கிட்ட எப்படி பேசுவோம் நாம? தேவனிடத்திலே நாம அப்படி பேசினால் மனுஷர்களிடத்திலே நாம் என்ன பேசுவோம்? தேவனிடத்திலே அப்படி பேசினா மனுஷங்கிட்ட என்ன பேசுவோம் நாமே? தேவனிடம் முன்பதாக ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டா மனுஷர் முன்பதாக நாம் எப்படி நடந்து கொள்வோம்? அதை விட இன்னும் அதிகமாக தானே ஆகும். தேவனிடத்திலேயே பயப்படுற மாதிரி இருக்குது, ஆனா தேவனையே குற்றப்படுத்துற மாதிரி இருக்காது. இன்னைக்கு ஒரு நீதிபதி ஒரு ஹை கோர்ட்லயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லயோ போயிட்டு அவங்க ஜட்ஜி உக்காந்துக்கிட்டு விசாரிக்கிறார். ஏன்பா நீ அப்படி செய்த? நீங்க தான் செய்ய சொன்னீங்க, நீங்க கொடுத்த சட்டம் திட்டத்தினால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா ஜட்ஜி எதுனா சொல்லுவாரு, தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்றாரு. இல்லைன்னா அது கோர்ட்டை அவமதித்ததான குற்றம், ஜட்ஜை அவமதித்ததான குற்றம், இன்னொரு குற்றம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சேர்த்து போட்டுருவாங்க, பேச முடியாது. ஆனால் எங்க தேவன் பாருங்க அமைதியாக கேட்குறார். அப்படியா, சரி ஸ்தோத்திரம், சரி அதுக்கான பரிசு இருக்கு இல்லையா, நீ அங்கே பழி போட்ட, அதற்கான பரிசு பழி போடலாம், உண்மைதான், அது தப்பு இல்லை. அந்த அம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டது உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் உனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அவங்க பேசினாங்க நான் பேசினேன், அவங்க திட்டினாங்க நான் திட்டினேன், அவங்க சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டேன், அவங்க வரல நான் வரல அப்படின்னா தேவன் விசாரணையின் போது நம்முடைய நீதி எல்லாம் செல்லாது, நம்முடைய நீதி எல்லாம் செல்லாது. வசனம் சொல்லுகிற நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க எரேமியாவுக்கு சொல்லி கொடுக்கிறார், பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கிறார். கெட்டு போயிட்டு வேற பாண்டமாய் அவன் வணைந்தான். இப்ப தேவனும் நல்லா தானே உருவாக்கினாரு, அவருடைய சாயல்ல, அவருடைய மகிமையில, அவருடைய ஆவியில, அவருடைய ஜீவாத்மாவனால உருவாக்கினார் இல்லையா, நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப நிர்வாணின்னு சொன்னது யாரு? கெட்டு போனதுன்னு உன்னை சொன்னது யாரு? அப்போ அந்த கெட்டு போனதற்கு உடனே அவர் கேட்டார், நான் புசிக்க அந்த கட்டளையை தான் ஞாபகப்படுத்துறார். என் கட்டளையை மீறினாயோ, நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ. அப்போ அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை தேவனுக்கு.
இப்போ அந்த கனியை புசித்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நன்மை தீமையை நாம் அறிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அங்க தேவன் ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றது தான் முக்கியம். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரே ஒரு கட்டளை தான், இதை நீங்க கொஞ்சம் கை கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அந்த ஒன்னையே நம்மளால என்ன செய்ய முடியல? நிறைய இல்லை இல்லையா? ஒன்னே ஒன்று தான் கொடுத்தாரு. அந்த ஒன்னையே நம்மளால கை கொள்ள முடியல. அதனால தான் அதுக்கப்புறம் 10 கற்பனை வந்தது, 10 கட்டளைகள் வந்தது. அதையாவது கை கொண்டாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய சபையே முதல் கற்பனைக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டு அது சரிதான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? விக்கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு முதல் கட்டளை என்ன? 10 கட்டளையில முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமி கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிற எதற்கொப்பாகும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்கவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் ஆராதனையும் செய்யாத அப்படின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு நிறைய உருவாக்கி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சும்மா நினைவுக்காக வச்சோம். எதுக்காகவும் வேண்டான்னு தானே சொல்றாரு. ஆக்சுவலா இப்போ வீட்டில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டு அது முன்னால் ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, இல்லை மெழுகுவத்தி, கிறிஸ்டியன் அந்த மெழுகுவத்தி, எல்லா கிறிஸ்தவங்களும் இல்லை, அது அப்படியே ஃபாலோ பண்ணி வரவங்க இருக்காங்க சிலது. அவங்களா இருந்தால் என்ன செய்வாங்க? மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, பிரியாணி பிடிச்சா பிரியாணி செஞ்சு ஒரு தட்டில் போட்டோ ஒரு இலையில போட்டோ, வடை பிடிக்குமா பாயாசம் பிடிக்குமா, இருக்கும்போது கொடுத்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கும்போது கவனிச்சும் இருக்க மாட்டாங்க. போய் சேர்ந்தா நல்லதுன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? விழுந்து விழுந்து அந்த காரியத்தை அந்த படத்து முன்னால் வச்சுட்டு சாப்பிடுன்னா சாப்பிடுவா போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு வச்சுட்டு நாம தான் சாப்பிடும். கறியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் முட்டையாக இருந்தாலும் பாயாசமாக இருந்தாலும் வடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க பேரை சொல்லி நாம தான் சாப்பிடும். நிறைய சாமி பேரை சொல்லி ஆசாமி சாப்பிட்ற மாதிரி அவங்க பேரை சொல்லி நாம தான் சாப்பிடும். போகட்டும். வேதம் ஒரே ஒரு கட்டளை தான். அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இல்லை. அது அவங்க இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒரு நபருக்கு இவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்கன்ற ஒரு செக் பண்ணுறதுக்கு தான். நம்ம இவ்வளோ செய்திருக்கோம் இல்லையா? எல்லாம் எல்லாமே அவருடையது தானே. பூமியும் அவர் தான் உருவாக்கினார். அந்த பூமியிலிருந்து மனுஷனையும் அவர் தான் உருவாக்கினார். அந்த மனுஷனுங்க உருவாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கிட்டாரு இல்லையா? அப்போ அந்த உள்ளே இருந்த அந்த அம்மாவை தான் என்ன செய்தார்? அறையில் இருந்த அம்மாவை இப்போ எடுத்து வெளியே கொண்டு வந்து வெளியே எல்லாருக்கும் காட்டினார். பாருங்க, இதுதான் மனைவி. முதல்ல அங்கே வேற யாரும் இல்லை. முதல் கல்யாணத்தில் வேற யார்? அங்கே தேவன் மட்டும்தான். ரிஜிஸ்டராரும் அவர் தான், பிரசங்கியும் அவர் தான், பாட்டு பாடுறவரும் அவர் தான், அங்கே விருந்துக்கு எல்லாம் செய்தவரும் அவர். எல்லாமே அன்னைக்கு அவர் தானே இல்லையா? அந்த விழா எலும்பை எடுத்து அழகாக உருவாக்கி, அதுவும் எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணைன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருப்பார் இல்லையா? இப்போ நாமெல்லாம் கூட தேர்ந்தெடுக்கிறோம். எப்போ சொல்கிறோம்? பேரம்பேத்தி எடுத்து கொடுத்து அப்புறம் கூட சொல்கிறோம், தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், தலையை கொடுத்துட்டேன், தெரியாமல் நான் என்ன செய்துட்டேன், கையை கொடுத்துட்டேன், தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது தெளியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? பேரம்பேத்தி எடுத்தா கூட தெளிய மாட்டேங்குது. சில வயதான தம்பதிகளை கூட நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கட்டி நான் படுற பாடு இருக்கேன். அவர் சொல்லுவார், இந்த மனுஷியை பட்டின நாள்லேருந்து நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். இது ஆரம்பத்தில் அப்படி நிலைமை இல்லை. ஆரம்பத்தில் தேவன் பாருங்களேன், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர வைத்து அவன் அமைதியாக இருக்க வச்சிட்டப்ப அவனுக்கு துணையை எடுக்கணும் இல்லையா? அவனுக்கு துணையை கொண்டு வரணும். அது வரலாம் அவர் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி அமைதியாக 12 வயசு தானாலும் அமைதியாக
இருக்க மாட்டேன்னுங்க. 12 வயசு தாண்டினாலே அமைதியாக இருக்கிறதில்ல. அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, கெட்டு போகிறாங்க. உலகம் சில பேர் சொல்லாங்க அதெல்லாம் பரவாயில்ல, என்ஜாய் அப்படின்னுறாங்க. அதற்கு சில சினிமா ஆக்டர்களும் கூட அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு நடிச்செல்லாம் காண்பிக்கிறாங்க. எனக்கு எதெல்லாம் திரையில் நடிக்கிறாங்களோ அதெல்லாம் நிஜம்னு நம்பிக்கிட்டு கெட்டு சீரழிந்து கொண்டிருக்க கும்பல்கள் நிறைய இருக்கு. இப்போ கூட நிறைய பேர் வரல, என்ன பார்த்துட்டு இருப்பாங்க? பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்போது தேவன் அதை இவங்க பார்க்குறத தேவன் பார்ப்பாரா மாட்டாரா? அப்போ அவங்க ஜபத்தை கேட்பாரா மாட்டாரா? அவங்க தான் தீர்மானிக்கணும். எல்லாரையும் கேட்டு டிசைட் பண்ணி தான் நம்ம வைக்கிறோம் இல்லையா? இல்லை கேட்காம ஒன்றும் செய்யலை. ஆனாலும் பாருங்களேன், பக்கத்து தூரமாக இல்லை, 2 பஸ்ஸு பிடிச்சி 3 பஸ்ஸு பிடிச்சி வரணும் அப்படியெல்லாம் இல்லை, பக்கத்துலேயே இருக்காங்க. ஆனால் என்ன இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை. காரணம், பிசாசு அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். பிசாசு அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். இப்படி இருந்தால் பரலோகம் போகிறது ரொம்ப டவுட். கர்த்தர் பார்க்குறாருல, சின்ன சின்ன ரொம்ப பெரிய கட்டளை எல்லாம் இல்லை அவர் நமக்கு கொடுக்கறது. அவர் சொல்றாரு, என்னுடைய நுகம் எப்படி இருக்கு தெரியுமா, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நுகம்னா நம்ம சொல்லுவோம் பெரிய பாரம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய நுகம் எப்படி இருக்கு, லகுவாக தான் இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு நம்ம நேரம் வந்து உக்காந்துட்டு கேட்டு போங்கன்னு சொன்னால் அது என்ன ஒரு பெரிய என்ன சுமக்கெல்லாம் மலையை தூக்கிட்டு வந்து உட்கார போகிறோமா? இல்லை. அந்த நேரத்தில் வேற ஏதோ நம்முடைய மைண்ட் செட்டில் இருக்குது. அது பிசாசு சொல்லுவான் உடனே, இது முக்கியமா அது முக்கியமா, அவன் குழப்பிக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா சரீரத்தில் ஏதாவது மாய்ச்சலை உண்டு பண்ணுவான், காய்ச்சலை கூட உண்டு பண்ணுவான் இல்லையா? எதை வேணாலும் செய்வான். அப்புறம் நாளைக்கு சில விஷயங்கள் தெரியாத பொழுது இப்போ இது சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இப்போ தீர்க்கதரிசியை கொண்டு போகிறாரு, எங்கே கொண்டு போகிறாரு? ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி உங்களை கூப்பிட்டு போனால் வருவீங்களா? சபைக்கு வர்றதே கஷ்டமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு, அது ரொம்ப தூரம், காடு மேடெல்லாம் கடந்து போகணும், அங்கே போய் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்க? சில பைபிள் காலேஜுகளில் நான் பார்த்துருக்கேன், சேரும் போது வந்து நல்லா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை பார்த்துட்டு செவ்வறு எகுதிக்கு வச்சு ஓடுறவங்கெல்லாம் இருக்காங்க. இதே பதிலாப்பூரில் அது இந்த கர்வாய்க்கு அந்த பக்கம் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. நேபாளிலேருந்து இன்னும் இந்த பக்கம் இருந்தெல்லாம் நிறைய அஸ்ஸாம் சைட்லேருந்தெல்லாம் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. இன்னும் பார்க்க போனால் போக்குவரத்தே சரியாக கிடையாது. அப்படியே போனோன்னா ஆட்டோ தான் இருக்கு, வேற எந்த போக்குவரத்தும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தே தப்பிச்சு ஓடிடுதுங்க, எப்படியாவது ஓடிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சில பைபிள் காலேஜிலேருந்து எஸ்கேப். என்னன்னா, இல்லை எங்களால் முடியாது, ரொம்ப இதை செய்ய ரொம்ப எங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சில பேர் நினச்சிக்கிறாங்க ஊழியன்னா ரொம்ப லேசான காரியம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை எரேமியாவுக்கு சொல்ல வேண்டிய இந்த காரியத்தை வீட்டில இருந்தே சொல்லலாம் இல்லையா? ஆனால் எதுக்கு கூட்டிட்டு போனாரு? சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு போய் தான் ஆக வேண்டும். இப்போ பாருங்க, இது நாம இதுல உறுதியா இருக்கணும். ஆனா யார் தெரியுமா உறுதியா இருக்காங்க இந்த விஷயத்துல? விக்கிரக வழிபாட்டுக்காரர்கள் இதுல உறுதியா இருக்காங்க. இங்க இருந்து எத்தனை தூரம் போனாலும் எவ்வளவு செலவு பண்ணனாலும் கடனை உடனே வாங்கியாவது என்ன செய்யறாங்க? செய்யறாங்களா இல்லையா? கடன் பட்டாவது போயிட்டு செய்துட்டு வராங்களா? இல்லைன்னா தெய்வ குத்தம். அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க இல்லையா? ஆனா நமக்கு லகுவாகத்தான் கர்த்தர் செய்கிறார். சரி, ஒருவேளை வரல, ஏதோ உடம்பு சரியில்லை, ஆன்லைன்லயாவது பார்க்கலாம்ல, ஒருத்தரையும் காணும் பாருங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? இவங்களுடைய மனநிலைமை என்ன? சபைன்னா என்ன? ஊழியக்காரன்னா என்ன? கர்த்தர்னா என்ன? வேதம்னா என்ன? வேத பாடம்னா என்ன?
ஆராதனைனா என்ன, ஜெபம்னா என்ன, இன்னும் தெரியாத குருடர்களை போல் தானே இருக்காங்க. இப்போ இது சொல்லிக் கொடுக்கறது, நான் கூட இது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நானும் விசுவாசியா இருந்து அதுக்கப்புறமா தான் என்ன ஆகினேன். இன்னைக்கும் விசுவாசியா தான் இருக்கிறேன். அவர் விசுவாசிக்கிற விசுவாசி. ஆனாலும் கர்த்தர் ஊழியக்காரன் நிலைமையில வச்சு என்ன செய்யறார், அவரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறோம். சில விஷயங்கள் எனக்கே அது புதியது. எனக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தவங்களாம் நல்ல பெரிய ஊழியர்கள், விசுவாசத்திலே வல்லவர்கள். அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்று இருக்கிறேன். ஆனால் அதை விட இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், அதுவும் இலவசமாய் கற்றுக் கொடுக்கிறார்னு சொல்லும் பொழுது நமக்கு அதனுடைய அருமை தெரியல. நமக்கு அதனுடைய அருமை தெரியல. பைபிள் காலேஜுக்கு எவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் போயிட்டு படிக்கிறாங்க. ஆனால் அங்கே இப்படிப்பட்ட ஆழமான செய்திகளை, சத்தியத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வேதத்தில் என்ன, எப்படி பூமி எப்படி உருவாச்சு, ஆண்டவர் என்ன செஞ்சார், முதல் நாள் என்ன செஞ்சார், ரெண்டாவது நாள், இதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வரலாற்றை தான் சொல்லி கொடுப்பாங்க. இயேசு இப்படி இத்தனை ஊழியம் செய்தார், இத்தனை வருஷம் ஊழியம் செய்தார், அப்போஸ்தலர்கள் இங்கே ஊழியம் செய்தாங்க, அங்கே ஊழியம் செய்தாங்க, இத்தனை அற்புதங்கள் நடந்து, இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதிலே மறைந்துள்ள மறைப்பொருள்களை சொல்லி கொடுப்பது இல்லை, வெகுவாக இல்லை. தியரி. ஆனால் தேவன் நமக்கு வெறும் தியரியை கொடுக்கிறவர் அல்ல, பிராக்டிக்கல். அன்றாட நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப் நம்முடைய தேவன் அப்படிதான் நமக்கு செய்கிறார். எரேமியாவை தீர்க்கதரிசி என்பவர், போ அங்கே தேவன் படைத்தது எப்படி, அப்பொழுது அவர் படைத்தது அவர் கையில் இருக்கும் போதே எப்படி அது கெட்டு போனதுன்றிருக்கு. இது ஒரு சாட்சி இல்லையா? தேவன் கூட இருக்கும் போதே தானே கெட்டு போனாங்க. தேவன் ஏற்படுத்தின தோட்டத்தில் இருக்கும் போதே தானே கெட்டு போனாங்க. இப்போ சபையில் இருந்துன்னா எல்லாரும், சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தர்கள்னு சொல்ல முடியுமா? சபை பரிசுத்தவான்களின் சபைனும் கூட சொல்ல முடியாது. ஒரு ஊழியர் அழகா சொன்னார், இது சபை பரிசுத்தவான்கள் முழுமையா பரிசுத்தமானவங்க இல்லை நீதிமான்கள் மட்டும் இருக்கிற இடம் இல்லை, அது ஒரு கேரேஜ். என்ன கேரேஜ்? ஆட்டோ கேரேஜ் இல்லை பைக் கேரேஜ்னு வைங்களேன். அங்கே நிறைய என்ன பொருள் இருக்கும்? ஆக்சிடெண்ட் ஆன பைக்கு, ஆக்சிடெண்ட் ஆன காரு, இல்லை பிரேக் டவுன் ஆனது, இல்லை ஏதோ ரிப்பேர் ஆனது தான் அங்கே வரும். நல்லதாக வரும். நல்லது எங்கே தான் போகணும்? புதுசு வாங்கணுன்னா எங்கே போகணும்? கேரேஜுக்கு போகல, அது ஷோரூமுக்கு போகணும் இல்லையா? அப்போ புதுசுன்னும் பொழுது இங்கே பூமியில் ஒன்றும் இல்லை. அப்படி புதிய எதுவுமே எந்தவித அப்பழுக்கு இல்லாத ஒரு மனிதன், தேவ மனுஷன் இருப்பான்னு சொன்னால் அது பரலோகத்தில் தான் இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. இயேசுவே சொல்றார், இப்போ நான் பூமியில் இருக்கும்போது என் நல்லவன்னு சொல்லாத, தேவனை தவிர வேறு யாரும், பரலோகத்தில் இருக்கவங்களை தவிர வேறு யாரும். அவர் தூதர்களே கூட குற்றப்படுத்துகிறாராம். தூதர்களுக்கு கூட சில வேலைகளை செய்யும்போது சரியா செய்யலைன்னா அவங்களை கூட கண்டிக்கிறார். அப்போ இப்போ நாம இருக்கிற இடம் சபையானது எதற்காக? நம்மளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான். ஸ்டக்காகி நிற்கும் வண்டி, பிரேக் டவுன் ஆகி நிற்கும் வண்டி, பிரேக் பிடிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டி, ஆயில் லீக்கேஜ் இருக்கும். அந்த வண்டி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளோ பெரிய நல்ல எக்ஸ்பர்ட்டாக ஓட்டுறவங்களா இருந்தால் கூட ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு எங்கே தான் போகணும்? நிறைய பெரிய காரு, ஆடி கார் வச்சுருந்தா கூட இந்த ஆடி மாதத்தில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அத்தனை லட்சம் போட்டு வாங்கினார், அவர் ரிப்பேர் பண்ண மாட்டார். யாரை தான் போய் பார்க்கணும்? அங்கே ஒரு மெக்கானிக்கை தான் போயிட்டு பார்க்கணும். மெக்கானிக் இல்லாத ஏதாவது இடத்துல நின்றுட்டா மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும். இல்லைன்னா திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் பெட்ரோல் எங்கே கிடைக்கணும்னு தேடி ஓடணும். காட்டில் நின்று போச்சுன்னா பெட்ரோல் எங்கே கிடைக்கும்? அதுக்காக காரை என்ன செய்ய முடியாது, தள்ளின்னு போக முடியாது. காரை அங்கேயே விட்டுட்டு, அது எவ்வளோ உயர்ந்த காராக இருந்தாலும் அங்கேயே விட்டுட்டு நம்ம தான் ஓடணும். ஓடி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பெட்ரோலை ஊற்றினா தான் ஓடும் வண்டி. அப்படி சில விஷயங்கள். சபை என்பது அப்படித்தான். நம்மளை சரி செய்கிற இடம், நம்மளை சரிப்படுத்துகிற இடம் தான். இப்போ மெக்கானிக் சரி பண்ணிட்டாருன்னா மெக்கானிக் என்ன நல்ல பர்ஃபெக்டான மனுஷன் சொல்ற முடியுமா?
இப்போ ஊழியக்காரனை வச்சு சபையை சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஊழியக்காரர் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவருக்கும் கோபங்கள் வரும், கோபதாபங்கள் வரும், சில விஷயங்கள் பலவீனங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே சேர்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கின்றார். இப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, என் மூலமாய் ஆவியானவர் என்னை கொண்டு என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தினார்னா எனக்கும் சேர்த்து தான் அது. நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. சில நேரத்தில் அதில் உறுதியாக இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரான் பிசாசு. ஆனாலும் அவைகளை மேற்கொண்டு நாம் நடந்து ஜெயம் பெற வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்துட்டாங்க? பழி போட்டாங்க. அதனால கிடைச்சது என்ன? சாபந்தான். அதனால ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அந்த பனிஷ்மெண்ட் இன்னைக்கு வரலாம் போச்சா? போகல. ஏன் போகல? இன்னும் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு இன்னும் நாம வரல. எதுக்கு பனிஷ்மெண்ட்டு? இப்போ சில பேருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு சார் சொன்னார், அப்படிதான் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினா ஜெயிலேருந்து திருந்தி வருவாங்கன்னு தான் என்ன செய்கிறாங்க? ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன ஆகுது? போயிட்டு அவங்க ஒன்று இதை விட இன்னும் ஜாஸ்தி நாசமாக போகிறாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி போயிட்டு அப்படியே தான் வராங்க. சில பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். சில பொருள் என்ன ஆகும்? கெட்டுப்போம். 2 வேலையை தான் செய்யுது ஃப்ரிட்ஜ், இல்லையா? அந்த மாதிரி ஜெயிலும் அதே தான். ஒன்று போனால் அங்கே திருந்துறதுக்கான சான்ஸ் ஒன்றும் யாரும் கொடுக்கறதில்ல. அப்படியே திருந்தணும்னு நினச்சாலும் திருந்த முடியாது. ஏதோ 1-2 தப்பி தவறி அப்படி வந்தாலும் கூட பல பிரச்சனைகளை கடந்து தான் வர வேண்டி இருக்கிறது. பெரும்பாலும் ஜெயில் எப்படி இருக்குது? ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. ஒன்று போனால் அப்படியே போய் அப்படியே வரணும், இல்லைன்னா இன்னும் கெட்டு போயிட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ வெளியவே மேல் உள்ள ஜெயில்னு போட்டுங்க. ஜெயிலில் டைமுக்கு சோறு கிடைக்கிது. முதல்ல களி போட்டிருந்தாங்க, இப்போ களியெல்லாம் போடுறதில்ல, நல்ல சோறே கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் கூட தர்ணா பண்ணியிருக்காங்கல்ல, ஜெயிலில் எங்களுக்கு நல்ல சோறு போட மாட்டுறாங்க. உடனே மனித உரிமை கமிஷன் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல சோறெல்லாம் கொடுக்கணும். யாருக்கு? தப்பு பண்ணி தண்டனை வாங்குறவங்களுக்கு. சரி கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே மனித உரிமை போராடுறதில்ல. நீங்கள் தப்பு பண்ணாதீங்க போராடுறதெல்லாம் யார்? எங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஊழியர்களும் விசுவாசிகளும் தான். அரசாங்கம் மதுக்கடையை திறந்து வச்சிருக்கு. அந்த மதுக்கடை பக்கத்தில் போயிட்டு ஒரு ஊழியக்காரன் நின்று பிரசங்கிக்கிறார், மது குடிக்காதிருங்கள், சாராயத்தை நாடாதிருங்கள், அது தவறு, அது பாவம், உங்கள் குடும்பம் சீரழியும், பிள்ளை குட்டிகள் சீரழியன்னா அவர் பாட்டுன்னு கத்தின்னு இருக்கார். அவங்க பாட்டுன்னு வந்து லைனில் நின்று வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் செவி கொடுக்கல. அரசாங்கமும் செவி கொடுக்கல, விற்கிறவனும் செவி கொடுக்கல, வாங்குறவனும் செவி கொடுக்கல, குடிக்கிறவனும் செவி கொடுக்கல. ஆனாலும் ஊத வேண்டிய சங்க ஊத வேண்டியது நம்முடைய கடமை. கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. ஏன்னா நாளைக்கு ரத்த பழியை கர்த்தர் யாருக்கிட்ட சொல்லுன்னு சொன்னார், அவங்க சொல்லலைன்னு சொன்னால் ரத்த பழி அவங்க கிட்ட கேட்பார். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, நான் சொன்னேன், ஏன் சொல்லலை? சொல்லிட்டா எங்களுக்கு ரத்த பழி இல்லை, இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த அழிவை நோக்கி போக வேண்டியது தான். நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லேசான வாழ்க்கைன்னு. இல்லைங்க, அது ரொம்ப நம்ம நேர்மையாய் உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயலோடு கூட அவரோடு கூட இணைந்து நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவரோடு கூட இணைந்து நம்மளை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அப்போ இவங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போட்டு இப்போ சர்பத்துக்கிட்ட அவர் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. டைரக்டாக அவனுக்கு நியாய தீர்ப்பு. ஆமென். டைரக்டாக அவனுக்கு என்ன? இவங்களுக்காவது பனிஷ்மெண்ட்டு, அவனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, அவனுக்கு தீர்ப்பு. அவனுக்கு தீர்ப்பு என்ன? கொல்லலை, நசுக்கணும்னா நசுக்கிட்டு இருக்கலாம். எருமை நசுக்கிட்டு நான் பெரிய வீரன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லைல்ல. கொசு அடிச்சிட்டு நான் பார் கொசு அடிச்சிட்டேன்னு சொல்றது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. சில பேர் கேட்பாங்க, கர்த்தருக்கு தான் தெரியும் இல்லை, ரொம்ப அறிவாளிகள் கேட்பாங்க,
கர்த்தருக்கு தான் தெரியும்ல எதுக்கு சாத்தானை படைத்தார். சாத்தானை அவர் படைக்கவே இல்லையே, நம்மளையும் கூட தான் படைச்சார். நம்மளை என்ன பாவிகளாக படித்தாரு? இல்லையே, பரிசுத்தனா அவரை போல தானே படித்தார். நாம தான் கீழ்ப்படியாமல் பாவத்திற்குள்ளானோம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலைனாலும் அதுதான் சத்தியம். அப்போ இங்கே சொல்கிறாரு, இப்படி அவன் வேற பாத்திரமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீ இந்த குயவன் செய்வதை போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறதை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ இந்த பூமியில இருந்தாலும் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, அவருக்கேற்றார் போல் வணைந்து அதாவது அவருடைய சாயலை மறுபடியும் நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக, அந்த இழந்து போன சாயலை, இழந்து போன தேவ மகிமையை, இழந்து போன அந்த பரலோகத்தின் தன்மையை, ஏன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தேவனை இழந்து விட்டோம். ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினாலே யாரை இழந்துட்டோம்? யாருடைய நெருக்கத்தை, யாருடைய உறவை இழந்துட்டோம்? தேவனுடைய உறவை நாம் இழந்துட்டோம். அதனால மறுபடியும் அந்த உறவுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் போராடுகிறார். எத்தனையோ கோடி அதற்காக தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை, மேய்ப்பர்களை, சுவிசேஷர்களை, அப்போஸ்தலர்களை, நிறைய பேர் விசுவாசிகளை, ஆத்ம பாரம் உள்ளவங்களை இன்னைக்கு வரலாம் கர்த்தர் எத்தனையோ பேரை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு எத்தனையோ பேரை பயன்படுத்தினார். தானே வார்த்தையாய் வந்து மனுஷனாய், அந்த வார்த்தை என்ற தேவனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவரே வந்து காரியத்தை செய்து முடித்ததுனால்தான் இன்னைக்கு இவ்வளவாவது நாம 2-3 பேராவது இருக்கிறோம். இல்லைன்னா எல்லாம் சர்ப்பம் என்ன செய்யும்? பாம்பு சாப்பிடாது, கடிச்செல்லாம் சாப்பிடாது. பாம்பு சர்ப்பம் கடிச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? இல்லை, அது என்ன செய்யும்? இறையை விழுங்கும். அப்படியே நம்மளை விழுங்கி 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 ஏப்பம் விடக்கூடிய நாம் ஏப்பமாக போயிருப்போம். ஆனால் அதிலிருந்து என்ன செய்திருக்கிறார்? நம்மளை வேறே பாண்டமாக. இப்போ பாருங்க, அவங்கள அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, இருந்தாலும் பிள்ளைகள் இப்போ என்ன செய்தாரு? இப்போ வேற மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணணும் இல்லையா? இப்போ வேற மாதிரி இவங்களை வணையணும். அப்போ இங்கே அதே மாதிரி தான், குயவன் கையில் கெட்டு போச்சு, அதனால தூக்கி போட்டுறல. அன்னைக்கு ஆதாம் ஏவாளையும் தூக்கி போட்டுறல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். கொடுத்துட்டு அவங்களுக்கு உடைகளையும் உடுத்தி, வேறு விதமான உடையும் அவர்களுக்கு கொடுத்து, அந்த நிர்வாணம் என்று பிசாசு கொடுத்த அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் வெட்கப்பட்டு இருந்தார்கள். அந்த வெட்கத்தை மூடுவதற்காக தேவன் ஒரு தோல் உடையை அவர்களுக்காக அங்கே ஒரு ஏதோ ஒன்று பலி ஆக்கியிருக்கணும் இல்லையா? ஆட்டையோ மாட்டையோ பலி ஆக்கியிருக்கணும் இல்லை? 1 2 தெரியாது, 2 பேருக்கு வஸ்திரம் வேணாம் இல்லை இல்லையா? அப்போ ஏதோ அங்கே ஒரு பலி நடந்திருக்கிறது, இவர்களுக்காக அன்றைக்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது டெம்பரவரி தான். எந்த உடையாக இருந்தாலும், இப்போ நம்ம போடுற உடையாக இருந்தால், எத்தனை உடையாக இருந்தாலும் டெம்பரவரி தானே, கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் அது மேலே இருக்கிற ஆசை நமக்கு போது, தூக்கி போட்டுறது, பழசாகி போச்சு இல்லை? புதுசு ஏதாவது ஒன்று பார்த்த உடனே நாம் அது பார்த்தே நிற்போம். அது மனசில் பதிஞ்சுன்னா அது எப்படியாவது வாங்கிடணும், அடம் பிடிச்சாவது வாங்கிடணும் இல்லையா? ஒன்று பார்க்குறோம், பொம்மைக்கு கட்டி வச்சுருக்காங்க, நமக்கு கட்டினா நல்லா இருக்குமே. பொம்மைக்கு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு போட்டால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது? மாறுது, பழசு. அப்போது இது நிரந்தரம் அல்ல. இந்த உடை ஆக்சுவலாக இந்த உடை நமக்கு நிரந்தரமானதே இல்லை. எவ்வளோ புதுசு, எவ்வளோ கோட் ஷூட்டு, ஃபேன் ஷர்ட்டு, என்னென்ன வருதோ ஹை குவாலிட்டியில், என்னெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு தங்கத்தாலேயே செய்து போட்டுக்கிட்டா கூட அதெல்லாம் என்ன கிடையாது, நிரந்தர உடை கிடையாது, நிரந்தர ஆடை கிடையாது. அப்போ அன்றைக்கும் தேவன் அவங்க எடுத்தது டைம் பீங், கொஞ்ச நேரத்துக்கு தான். காற்று அடிச்சா பறந்துடும். எத்தனை நாளைக்கு நிற்க அத்தியலை கொஞ்சம் பச்சையாக இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். காஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? அதுவே உளுத்து போவோம் இல்லையா? உட்காரும் போது ஏந்திரிக்கும் போது. அப்போ டெய்லி தைச்சிட்டு இருக்க முடியுமா? அப்போ பாருங்க, இல்லைன்னா அன்றைக்கி டெய்லி தைச்சிருக்கணும். நம்ம ஊரில் எல்லாம் கையெல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் இலைங்க எல்லாம் மாறி போச்சு, வாழை இலை. ஆனால் அப்போ வாழை இலை கிடைக்காத இடங்கள்ல என்ன செய்வாங்க? கையெல்லாம் தான், கையில் தைக்கிற இடம். அது அந்த இலை பேரை மறந்துட்டேன்னா
தையலை இல்லை, அந்த இலைக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது பேரை மறந்துட்டேன். அந்த இலையில தைப்பாங்க. அது அந்த இலையும் வாசனையாக இருக்கும், சாப்பாடு அதில் போட்டு சாப்பிட்றது. அன்னைக்கு அதுதான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு விருந்துன்னு போனால் இன்னைக்கு நம்ம கையேந்தி கொடுத்துட்றாங்க, கையேந்தி பவன். அன்னைக்கு அப்படி இல்லை. உட்கார வச்சு கிள்ளையோ டேபிள்லையோ உட்கார வச்சு என்ன செய்வாங்க, இலையை போட்டு தான் பரிமாறுவாங்க. இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துட்டு நீங்களே போயிட்டு என்ன செய்யுங்க, எடுத்துக்கங்க, அவங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு அது ஸ்டைல் ஆகிப்போச்சு, அது ஃபேஷன் ஆகிப்போச்சு. சரி, போகட்டும். அப்போ இங்கே தேவன் நினைத்த அந்த காரியம், அவருடைய சிந்தனையிலே இருந்த அந்த வடிவமைப்பு, நம்மை பொறுத்தவரை நாம் அவரை போல இருக்கணும். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவரை போல இருக்கணும். ஆனால் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை போல இல்லை. அப்போ எப்படி இருக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த நாம் இப்போ எப்படி தான் இருக்கோம்? அப்போ சினிமாவில் நடிக்கல, அவ்வளோதான். ஆனால் தினந்தோறும் தேவனுக்கு முன்பதாக வீட்டில், வெளியில், வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், உறவுகள் மத்தியில் நல்லா யோசித்து பார்த்தா நமக்கே புரியும் நாம் நடிக்கிறோமா இல்லையான்னு. நமக்கே சில நேரத்தில், நான் சில நேரத்தில் நினைப்பேன், சிரிப்பு வரும், சில நேரத்தில் துக்கம் வரும், சில நேரத்தில் கண்ணீர் வரும். சரி, நடிக்க தானே செய்கிறோம். ஏன்னா சில நேரத்தில் சில பேருக்கு நடிக்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? உண்மையாக இருந்தால் தப்பாக போகுது, தப்புன்னு நம்மளை சொல்லிடுறாங்க. உண்மையாக நம்ம பேசணும்னா, உண்மையாக நம்ம நடந்தோம், அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி தான் இருக்கணும். யார் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. வாழுவது யாருக்காக? நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே வாழ்க்கை கர்த்தருக்காக மட்டுமே, அவருக்காகத்தான் வாழ வேண்டும். ஆகவே நாம் வேஷதாரிகளாய், வேடதாரிகளாய், நடிகர்களாய் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நடிகர்களை சில பேர் விரும்புவாங்க. நான் கூட சினிமா பார்க்குற நாட்களில் சில நடிகர்களை பிடிக்கும், நடிப்பை வைத்து தான் பிடிக்கும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளெல்லாம் போனால் பிடிக்காது. அவங்களுடைய நடிப்பு தத்ரூபமாக இருக்கும். இன்னைக்கு ஏதாவது தத்ரூபமாக இருக்குதா? இன்னைக்கு எல்லாம் மிஷின் ஒர்க்கு தான். அன்னைக்கு ஃபைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த எம்ஜிஆர் சண்டைன்னு சொன்னாலே அன்னைக்கு யார்? எம்என் நம்பியாரும் எம்ஜிஆரும் தான் சண்டை, வால் வீச்சு. 2 பேருக்குமே தெரியுமா? அதே மாதிரி அன்னைக்கு டான்ஸ் ஆடினவங்க, பரதநாட்டியம் ஆடினாலும் சரி, வெஸ்டர்ன் ஆடினாலும் சரி, இல்லை கிராமிய டான்ஸ் ஆடினாலும் சரி, எது ஆடினாலும் அவங்களே ஓனாக தான் ஆடி இருக்காங்க, கற்றுக்கொண்டு. இன்னைக்கு எதுவுமே தெரியாமல் கற்றுக்கிட்டு ஆடுறவங்க இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவங்க ப்ரொஃபஷனலாக கற்றுக்கொண்டு ஆடினவர்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. டைரக்டர் இப்படி எப்படி அசைக்கணும், டான்ஸ் மாஸ்டர் இப்படி இப்படின்னு அசைக்கணும்னு அப்படி சொல்லி கொடுக்கறத வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இப்படி ஸ்டைலு அப்படி ஸ்டைல். ஒரிஜினலாக பார்த்தா யாருக்குமே எந்த ஸ்டைலும் கிடையாது. இப்போ ரஜினி ஸ்டைல்னு சொல்கிறோமே, அது அவருக்கான ஸ்டைல் இல்லை. கமல்னு சொல்கிறோமே, அது அவருக்கான ஸ்டைல் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு இப்போ கமலை எடுத்துக்கிட்டால் சில வார்த்தைகள், இப்போ சிவாஜிக்குன்னா சில ஸ்டைல் உண்டு, எம்ஜிஆருக்குன்னா சில ஸ்டைல் உண்டு. ஆனாலும் அதை ஒரே ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் அவங்க தனக்குன்னு உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் மற்றதெல்லாம் பழம் முழுக்க பார்த்தா ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்கறது தான் அவங்க என்ன செய்வாங்க. இப்படி கை அசைக்கணும்னா இப்படி தான் கை அசைக்கணும், கண்ணு இப்படி அசைக்கணும்னா கண்ணு, டான்ஸ் இப்படி ஆடணும்னா இப்படி தான் ஆடணும், இப்படி தான் வாய் அசைக்கணும்னா இப்படி தான் உட ஒடுத்தணும்னா இப்படி தான், அப்படி தான் செய்ய முடியும் அவங்களால. அதற்கு மீறி ஒன்றும் அவங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். அப்போ தேவன் இதை இந்த நாங்கள் நடிக்கிறவங்களை சொல்லலை, நாம நடிக்கிறத தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம வேஷதாரிகளாய் வேடதாரிகளாய் இருக்கக்கூடாது. அது நடிக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தொழில், அவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்க. நாம அந்த மாதிரி அதை பார்த்து நாம வீட்டில் நடித்தோம்னு சொன்னால் நம்முடைய நடிப்பு சிவாஜியை தோற்றுருவார்னு சொன்னாலும், எம்ஜிஆர் நம்ம போடுற சண்டையில் தோற்றுருவார்னு சொன்னாலும், அப்படியெல்லாம் நம்ம பேர் எடுத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது, நம்முடைய ரூபம் புதிதாக முடியாது, நாம் மறுரூபம் அடைய முடியாது. ஆகவே
நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போச்சு. கையில் இருக்கும்போதே என்னாச்சு? ஆனால் அவர் என்ன செய்யல? தூக்கி போடல. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஆதாம ஏவாளையும் தூக்கி போட்டிருந்தாருன்னா எனக்கெல்லாம் நாமெல்லாம் எங்கே இருந்திருப்போம்னு தெரியாது இல்லையா? அதே போல் அந்த பாவத்தை மறுபடியும் இன்னும் அந்த பாவத்தை இன்னும் அந்த ஒரு கட்டளை மீறினது இல்லாமல் இன்னும் அநேக கட்டளைகளை மீறி பாவத்திற்கு மேலே பாவம். அதுக்கப்புறம் 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளையும் மீறி இன்னும் அதிகமான பாவம் செய்து அதாவது வசனம் சொல்லுது, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினதான். அந்த கிருபை தான் இயேசு. அவர் அந்த கிருபையினாலே நம்மளை மீட்டு இருக்கிறார். எதற்காக? பாவத்திலே நிலை நிற்பதற்காக அல்ல, அந்த பாவத்தை விட்டு வெளியே வர. ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கும் போது பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாது. விபச்சாரிக்கும் சொன்னார், இனி பாவம் செய்யாது. வியாதியஸ்தனுக்கும் சொன்னார், இனி ஒரு பாவமும் செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் அதை தான் சொன்னார், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. மனம் திரும்புனா தான் என்ன உண்டு? இந்த உலகத்திற்கு ஒத்த மாதிரி வேஷம் தரிக்காத. மனம் திரும்பினா என்ன உண்டு? பரலோக ராஜ்யம் உண்டு. அப்ப இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த இது ஒரே இன்னும் அது இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? அதனால எனக்கு நேரம் போதும். ஆகவே இதை நம்ம முதல்ல அவங்க கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போனது. பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்தது. இப்போ அதை சரியாக்க தான் அதை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். சரியாக்க வேண்டிய நாமளே சரியில்லைன்னு சொன்னால் சரியாக்க வேண்டியதை சரியாக்க முடியாது, அது சரியும் ஆகாது. அப்போ நாம தான் என்ன செய்யணும்? முதல்ல நாம சரியாகணும். அதாவது ஒரு வேடிக்கையாக ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆதாம் பண்படுத்த அனுப்பப்பட்டார். அவர் பண்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு குழி இருந்தது. அதை சரி செய்ய இன்னொரு பக்கத்துலேருந்து மண்ணை வெட்டினார். அதை மூடினார். சரியாச்சு. பக்கத்தில் பார்த்தா இன்னொரு குழிவாயிட்டு பள்ளம். இப்போ அந்த பள்ளத்தை நிரப்ப இன்னொரு இடத்துல மண் எடுக்கிறார். அங்கே பள்ளம் ஆயிடுது. இது சரியாகுது. அவர் செஞ்சு கலைச்சி போகிறார். என்ன இப்படி ஆச்சு? கடைசியில் அந்த குழிக்கு என்ன, இது எப்படி தான் இதை சரி பண்ணுறது? ஒரு இடம் பள்ளமாகவே இருக்குது. இப்போ இதை சரி பண்ணணும், சீராக்கணும். இப்போ என்ன செய்யணும்? அவர் படுத்து பார்த்தாராம், பூமி சரியாக இருந்துச்சான். அவரும் மண்ணு தானே. அவர் படுத்து பார்த்தார், பூமி இப்போ சமமாக போச்சு. அப்போ நாம சரியானா பூமி சரியாகும், நாம சரியானா குடும்பம் சரியாகும், நாம சரியானா இந்த பிரபஞ்சம் சரியாகும். அப்போ சரியாக வேண்டியவர்கள் நாம் வேஷதாரிகளாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறார். வேடதாரிகளாக இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து வந்தவன். நாமும் கூட அதே தான், அங்கேருந்து வந்தவங்க தான். இப்போ ஆதாம கேட்டால் எங்கேருந்துப்பா வந்தேன்? தேவன் வைத்திருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தேன். ஆமென். தேவன் அங்கே வந்தாரா? தேவன் அங்கே இருந்தார். ஆமாம், தேவனோடு தான் நான் இருந்தேன், தேவனோடு தான் விளையாடினேன், தேவனோடு தான் நான் பேசினேன். நானும் அவரும் பேசி விளையாடி அவருக்கு எத்தனையோ காரியங்களை உருவாக்கி என்னை பேரை வைக்க சொல்லி அவரும் மகிழ்ந்தார், நானும் மகிழ்ந்தேன். அந்த நாட்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு அது இல்லையே. அதற்கு ஒரே காரணம், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை. சரி, கீழ்ப்படியிலையே, ஆமாண்டவரே ஏதோ மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட கதை மாறி இருக்கும். ஆனால் நான் என்ன செய்துட்டேன்? படியை தூக்கி தொணை மேலே போட்டுட்டேன். அது என்ன உண்மைதான், ஆனாலும் நான் பழி போட்டிருக்க கூடாது. இல்லை, அது என்னுடைய சரீரம் தானே, என்னுடைய விழா எலும்பு தானே, என்னுடைய அவயவம் தானே, போட்டிருக்க கூடாது, போட்டுட்டேன். அதனால எனக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா தேவன் அப்படி ஒரு நாளும் செய்கிறவர் இல்லையே அப்படின்னுட்டு அந்த மாவை கேட்டதுனால அதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் கூட ஆண்டவர்கிட்ட நான் தான் தெரியாமல் அது பேச்சை கேட்டுட்டு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிச்சிங்க ஆண்டவர்னா அவர் மன்னிப்பதிலே
வள்ளல்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? 2 பேருமே மன்னிப்பு கேட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த உலகத்தினுடைய காரியங்களே வேறு மாறி இருக்கும் இல்லையா? யூதாஸ் கூட மனம் திரும்பி, அவனுக்கு டைம் கிடைச்சது, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பார். ஆனால் அவன் என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கல. இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்காதனால பின் சந்ததிக்கு என்ன தான் வச்சுட்டு போனாங்க? பாவத்தை வைக்கிறாங்களோ இல்லையா, சாபத்தையும் தண்டனையும் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நாமளும் என்ன செய்யக்கூடாது? அதே தவிர அவங்க வச்சுட்டு போனாங்க, அப்போ நம்ம சரியாக்கலாம் இல்லையா? சரியாக்குவதற்கு தான் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம சரியாக்கணுமா வேண்டாமா? நம்ம எந்த சைடு நிற்கணும்? அப்போ ஆவியானவர் இன்றைக்கு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். மறுரூபமாகுங்கள். இதில் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் முதல்ல நாம் யாரு, எங்கிருந்து வந்தோம், யாருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அவர் கையில் இருக்கும் பொழுதே, அவர் கூட இருக்கும் பொழுதே நம்ம கெட்டு போனாலும் அவர் நம்மளை தூக்கி போடாமல் மறுபடியும் நம்மளை வணைந்து வைத்திருக்கிறார். மறுபடியும் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மறுபடியும் வேறு ஒன்றாய் மாற்றி நம்மளை வைத்திருக்கிறார். இன்னும் கனமான பாத்திரமாய்த்தான் அவர் பார்க்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? அவர் முன்பதாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஏன் தரிக்கக்கூடாதுன்றத நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஏன் அதை தரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். தகப்பனே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று சொல்லி, அது அப்படி தரித்ததினாலே என்ன ஆனது? உம்முடைய கட்டளையை மீறினதினாலே உம்முடைய சமூகம், உம்முடைய சாயல், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம் இதையெல்லாம் இழக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் மறுபடியும் நீர் அதை தூக்கி போடலை. குயவன் கையில் இருக்கும்போதே கெட்டு போனது. ஆனால் அதை அவன் வேறு பாத்திரமாக, பாண்டமாக, திருத்தமாக அதை வணைந்தான் என்று இஸ்ரவேல் வீட்டாரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படித்தான் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள், நான் ஒரு பொழுதும் அவர்களை தூக்கி போட மாட்டேன், அவர்களை வணைந்து கொள்வேன் என்று சொல்லி, நான் அதை செய்வேன் என்று சொல்லி எங்களை அப்படித்தான் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நீர்தான் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு. ஆகவே நீங்கள் எப்படி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி எங்களை வணைந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்படி எங்களை மறுரூபமாகி மண்டையில் வந்து சேரணும்னு விரும்புகிறீங்களோ, அப்படியே நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாய், உருவாக்கும்படியாக, சிருஷ்டிக்கும்படியாக, புதிய பாத்திரமாக, உமக்கேற்ற பாத்திரமாக, மகிமையுள்ள பாத்திரமாக, உமக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாக எப்படி எங்களை நீர் வணைந்து கொள்ள விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களும் ஆண்டவரே அதற்கு இசைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. வராத பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நீங்கள் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இல்லை என்றால் ஒரு பெரிய சிக்கலில் அவர்கள் சிக்கி கொள்வார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்க அப்பா. அந்த உணர்வை கொடுங்க, அந்த உணர்வை கொடுங்க. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து வரும் நாட்களிலே எல்லோரும் வந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மத சித்தத்தின் மத்தியில் நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் 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 பிரைசலான். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான் பிரைசலான். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.